மரணத்திற்கு பிறகும் கூட அந்த கோப அக்னி அமைதி அடையப் போவதில்லை. ஜலந்தரை அழிப்பதற்கு பதிலாக தாங்கள் அவருக்கு முக்தி அளியுங்கள் தாயே. ஆகட்டும் விருந்தா. மகாதேவா, நம் விருந்தாவிற்கு அளித்த வரத்தை எப்படி நிறைவேற்றுவது? ஜலந்தருடைய அழிவானது எப்படி நிகழப்போகிறது என்பது கூட நமக்கு தெரியாது. சில நேரங்களில் உண்மையை அறிந்து கொள்வதற்காக இயல்பான பார்வைகளுக்கும் மேலாக காண வேண்டும். ஜலந்தர் தன்னுடைய சுயத்தை பற்றி அறிந்து கொள்ளாத வரை அவனது அழிவு என்பது சாத்தியமற்றதாக இருக்கும். உண்மை என்னவென்றால் அக்கணமே அவனுக்கு முக்தி கிடைக்கும். ஜலந்தர் என்னுடைய கோப அக்னியின் உடல் வடிவம் மட்டுமல்ல, மேலும் அது ஒரு மனநிலையும் ஆகும். அந்த மனநிலையானது ஆணவம் நிறைந்ததாக இருக்கும், பேரழிவை தருவதாகும், திசையற்றதாகும். அந்த மனநிலையானது அக்னியை போன்றே தன் வழியில் குறுக்கிடும் எவற்றையும் சாம்பலாக்கிவிடும். அதுவே எரிந்து சாம்பலாகும் வரை இது தொடரும். ஜலந்தரின் இந்த மனநிலையை அறியும் வரை அவனுக்கு அழிவு ஏற்படுவதற்கு சாத்தியம் இல்லை. எனவே அதுவரை இந்த யுத்தமானது நீண்டு கொண்டேதான் இருக்கும். விலகிச் செல்லுங்கள் நந்தி. இல்லை குமரா, இந்த யுத்தத்தில் ஜலந்தர் மீது முதல் தாக்குதலை நானே புரிவேன். நானே ஜலந்தரை தாக்குவேன். மகாதேவரின் வடிவை எடுத்ததற்காக மகாதேவர் மற்றும் பார்வதி தாயாரின் இடையே அவர்களின் வாழ்க்கையினுள் நுழைந்ததற்காக தண்டிப்பேன். ஆகட்டும், ஜலந்தர் மீதான தாக்குதலை முதலில் நீங்கள் துவங்குங்கள். நீ எனக்கு இந்த யுத்தத்தை மேலும் மிகவும் எளிதாக்கிவிட்டாய் நந்தி. உன்னிடம் உரைப்பதற்கு வேறு என்ன உள்ளது? நீ ஒரு விலங்கினமாவாய். வா, வந்து என்னை தாக்கு. இல்லை ஜலந்தர், முதலில் நீதான் என்னை தாக்கியாக வேண்டும். உனக்கான பதில் உனக்கு அப்பொழுது கிடைக்கும். உன்னுடைய இந்த ஆசையும் நிச்சயம் நிறைவேற்றப்படும். பலவிதமான உணர்வுகளை எல்லையில்லாமல் அனுபவித்துவிட்ட ஜலந்தர் பக்தி எனும் இந்த உணர்வை இதுவரை கண்டிருக்க மாட்டான். இன்று உண்மையில் ஒரு பக்தனை ஜலந்தர் எதிர்கொள்ளப் போகிறான். என்னவாயிற்று ஜலந்தர்? ஆச்சரியமாக இருக்கின்றதா? நான் மகாதேவர் மற்றும் தாயார் பார்வதியை அன்றாடம் வணங்குவதை நீ மறந்து விட்டாயா? என் உடம்பில் ஒவ்வொரு அணுவிலும் அவர்களே உள்ளனர். இந்த வேதனை எனக்கு வெறும் பூஜ்யமாகும். ஆனால் இதற்கான பதிலை அளிப்பது எனக்கு மிக எளிதாகும்.